எல்லாமே பாழா போச்சு. பணபலம் ஆள் பலம் எல்லாமே இருந்தும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன சார், என்ன ஆச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்ன ஆச்சா? உன்னை நம்பின பாரு, என்ன சொல்லணும்? பேசாம நானே அவனை கார் ஏத்தி கொண்டு இருக்கலாம். கொல்லுங்க சார், கொல்லுங்க. நானா வேணா என்ன? வரீங்களா? வாங்க சார், கொண்டுட்டு வரலாம். கொல்றது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா போச்சா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஆத்திரப்பட தான் தெரியும், ஆளை வச்சு கொல்ல தெரியும். கொலை பண்ற அளவுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? மனுஷ ரத்தத்தை பார்த்தா மயக்கடிக்காம இருப்பீங்களா சார் நீங்க? ஆக்சிடென்டான நாயை பார்த்தாலே அலறின்னு ஓடுவீங்க. நீங்க ஆளை கொல்லுவீங்களா? சரி, என்னால முடியாதான். அவனை முடிச்சிட்டு வான்னு உன்கிட்ட சொன்னல, நீ சரியா செஞ்சிருக்கணும்ல. செஞ்சியா? சொதப்பிட்டு வந்து நின்ன. நிஜமாவே நீ கில்லர் தானா? சார் சும்மா ஈகோ கலராதீங்க சார். எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்தா எனக்கு ஆளும் தெரியாது, கண்ணும் தெரியாது. காரியத்தை முடிக்கிறது என் கத்தியா தான் இருக்கும். என்னோட சர்வீஸ்ல எத்தனையோ பண்ணிருக்கிறேன் சார். இந்த கேஸ்ல அவன் மிஸ் ஆயிட்டான், அதே குத்தி காமிக்காதீங்க. அவமானத்தை போய்க்கிறதுக்கு நான் எதை வேணாலும் செய்வேன். ஓ கோவத்தை அவன்கிட்ட காட்டி தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவன் உயிரோட தானே இருக்கான். அவன் உயிரோட இருக்கிறதே ஒன்னாலதான். சும்மா டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் அப்பவே அவனை ஹாஸ்பிட்டல்ல வச்சு முடிக்கலான்னு, நீங்க தான் போலீஸ்க்கு பயந்து வேணான்னீங்க. ஆமா, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உடனே அவன் கதையை முடிச்சிருக்கணும். விட்டது தப்பா போச்சு. அதனால என்ன ஆயிப்போச்சு சார்? இப்போ என்ன ஆச்சாவா? இப்போ அவன் ஹீரோ ஆயிட்டான். எல்லாரும் அவனை பெரிய இவன் மாதிரி கொண்டாடுறாங்க. வீட்டுல இருக்கிறவங்களே அவனுக்கு சப்போர்ட்டா தூக்கி வச்சு பேசும்போது எனக்கு கொலவெறி வருது. உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவனுக்கு எதுக்கு சார் உங்க குடும்பம் சப்போர்ட் பண்ணுது? அதுதான் நம்மளோட புத்தி, மன்னிக்கிற புத்தி. எவ்வளவுதான் கெடுதல் பண்ணிட்டு ஒருத்தன் செத்து இருந்தாலும் செத்தவனை பார்த்து ஐயோ பாவன்னு சொல்றவங்க தானே நம்ம ஆளுங்க. அந்த தமிழ் என் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவன் செத்து படைச்சிட்டான்னு தெரிஞ்சதும் அவன் பண்ண தப்பு, நயவஞ்சகம் எல்லாம் மறந்து போச்சு. வீட்டுல இருக்கிறவங்க அவனுக்காக பரிதாபப்படுறாங்க. ரொம்ப நல்லவன்னு பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறாங்க. சரிங்க சார், அதுக்காக என்ன? அதுக்காக நல்லவனை கொல்ல பாக்குற எவனா இருந்தாலும் நாசமா போவான்னு என் பொண்ணே சாபம் விடுறா. எல்லா தப்பையும் அவன் பண்ணிட்டு தைரியமா உயிரோட இருக்கான். போலீஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சார் வெட்டியா பேசி என் நேரத்தை வீணாக்காதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அவனை கொல்லணுமா, நீங்க போலீஸ்ல இருந்து தப்பிக்கணுமா? முதல்ல நான் போலீஸ்ல இருந்து தப்பிக்கணும். அப்புறம் ஆத்திரம் தீர நான் அவனை கொல்லணும். தப்பிக்கணும், அவனை கொல்லணும், அவ்வளவுதானே சார்? மேட்ரை என்கிட்ட விடுங்க சார், நான் அதை வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். மேட்ரை உங்ககிட்ட விட்டா என்னெல்லாம் டீல்ல விடுவ? வெட்டியும் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான். அவன் போலீஸ்க்கு குடைச்சல் கொடுத்தா கேஸ் இன்னும் சீரியஸா தான் ஆகும். கோர்ட்ல வேற உண்மையான குற்றவாளியை கண்டுபிடின்னு சொல்லிருக்காங்க. எல்லாரும் சுத்தி வளைச்சா நீ தப்பிச்சிருவ, நான் எல்லாம் மாட்டிப்பேன். சார் என்ன நம்புங்க சார், இந்த முறை மிஸ் ஆகாது. எப்படி நம்புறது? இந்த முறை உன்னுடைய பிளான் என்னன்னு என்கிட்ட விளக்கமா சொல்லு. செய்யறதா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்றேன். சார் என்னோட பிளானை நான் வழக்கமா யார்கிட்டயும் சொல்லி பழக்கம் இல்ல. நீங்க பயந்து சாவறதால சொல்றேன், கேட்டுக்கோங்க. போலீஸ் உங்களை நெருங்குச்சுன்னா என்கிட்ட போன்ல சொல்லுங்க. நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வெட்டினதை நான் தானே ஸ்டேஷன்ல அவனை சரண்டர் ஆக சொல்லிடுறேன். சரண்டர் ஆயிட்டா? சரண்டர் ஆனவன் ரோட்ல சண்டை வந்துச்சு, ஆத்திரத்துல அவனை வெட்டிட்டான்னு போலீஸ்ல சொல்லுவான். போலீஸ் அதை நம்பணும்ல. நம்பாம சார் அவங்களுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது சார். இந்த சின்ன கேஸ் எல்லாம் வச்சு ஈத்தடிச்சுட்டு இருக்க மாட்டான். நான் தான் வெட்டிட்டேன்னு ஒருத்தன் வந்து ஒத்துக்கிட்டா கோர்ட்ல அவனை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்றதுதான் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த தமிழை என்ன பண்ண போற? செத்து போன என் தங்கச்சிக்கு கட்டி வைக்க போறேன். நீங்க எதுக்கு சார் அவனை பத்தி கவலைப்படுறீங்க? இப்ப அவன் உங்களோட எதிரி கிடையாது, என்னோட எதிரி. என் தொழிலுக்கே அவமானத்தை தேடி தந்தவன். என் ஆளு போலீஸ்ல சரண்டர் ஆனதும் போலீஸ் விசாரணையை நிறுத்திட்டு கேஸை நவுத்த பார்க்கும். தமிழரசும் தைரியமா வெளியே நடமாட ஆரம்பிப்பான். அந்த கேப்ல நான் அவனை முடிச்சிட்டு என் மரியாதையை காப்பாத்திக்குவேன். இதையாவது சரியா செய்வியா? சார் நீங்க என்ன நம்பாம இருக்கலாம், ஆனா நான் என்னோட ஆயுதத்தை நம்புறேன். உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தா எனக்கு ஒரு போனை போடுங்க. என் ஆளை ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டு அவனை நான் மேலே அனுப்பிடுறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை சார், எனக்கும் அவன் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ தான். இனிமேல் நீங்களே வேணான்னாலும் அவனை நான் முடிக்காம விட மாட்டேன்.
அம்மா தூக்கம் வந்தா உள்ள போய் தூங்குமா. ஏன் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்க? நான் தூங்கலப்பா. இத்தனை நாள் பட்ட வேதனையையும் இப்ப அதை விட கிடைச்ச பெரிய சந்தோஷத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனுஷங்களுக்கு சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி தான் வரும். எது வந்தாலும் சமமா எடுத்துக்கணும்னு பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்களே. நீ சொல்றதும் சரிதான். நாயா பேயா அலைய விட்ட சாமி கடைசியில தங்கம் மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ளைய தந்திருக்கேன் பாருடின்னு காமிச்சிட்டாரு. யாருக்கும் கிடைக்காத ரத்தனம் நமக்கு மாப்பிள்ளையா வந்திருக்குத நினைச்சு பார்த்தா நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு விஷயமாவே தோணல. ஆமாம்மா, நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்கிற மாப்பிள்ளை தங்கம் தான். அவர் துளசி மேல வச்சிருக்கிற பாசத்தையும் நம்பிக்கையும் பார்த்து நானே அழுதுட்டேம்மா. எல்லாருக்கும் அப்படி வாய்க்குமா? பாசத்தை காட்டி அழ வைக்க சில பேரால தான் முடியும். நம்ம துளசிய அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு நானே தூத்தி பேசினேன். இப்ப அவளை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைங்கிற அளவுக்கு அவ வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. தங்கம் மாதிரி ஜொலிக்கிறதுக்காகவே துளசி நெருப்புல வெந்திருக்காமா. அவளுக்கு எந்த அளவுக்கு அவமானம் ஆச்சோ அதை விட அதிகமாவே அவளுக்கு மரியாதை கிடைச்சிருக்கு. இனிமே அவ நல்லா இருப்பா. அடிபட்ட அம்மி தானே பக்குவமா அரைக்குது. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தை நெஞ்சில வச்சு அவங்க நல்லபடியா பழச்சுக்கிட்டா போதும். இந்தாங்க இந்த மாத்திரை போட்டுக்கங்க. என் மேல இருக்கிற கோபத்தை ஏன் மாத்திரை மேல காட்டுறீங்க? வேளைக்கு மாத்திரை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல, இந்தாங்க போட்டுக்கங்க. உன் கையால மாத்திரை சாப்பிடுறதும் விஷத்தை தின்னு சாப்பிடுறதும் ஒண்ணுதான். உன்ன மாதிரி பாவிங்க கையால மருந்து சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் பாவம் பண்ணவளா? அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லுங்க பாப்பா. நீ பாவமே பண்ணலடி. பாவத்தோட மொத்த உருவமே நீதானே. துளசிக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்க. அவளும் உன்னால எவ்வளவு அனுபவிச்சுட்டா. துளசிக்காக கோர்ட்டுக்கு வந்து 2 வார்த்தை பேச சொன்ன. வந்தியா? அவ வாழாம இருந்தா போதும் தான் நினைச்சேன். நான் எதுக்கு கோர்ட்டுக்கு வரணும்? கோர்ட்டுக்கு வந்து வாதாடி அவளை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வக்கீலுக்கா படிச்சிருக்கேன்? நீ வக்கீலுக்கு படிக்கலடி. அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும்தான் நீ ரொம்ப படிச்சிருக்க. இத பாருங்க, சந்தேகப்பட்டு பேசுறதை இதோட நிறுத்திக்கங்க. என்னமோ நான் தான் சதி பண்ணி உங்க மக வாழ்க்கையை கெடுத்த மாதிரி பேசுறீங்க. புத்தி கெட்டு போய் அவ கோர்ட்டுக்கு போனா அதுக்கு நானா பொறுப்பு? அவ விதி கெட்டு போறதுக்கு நீயும் ஒரு காரணம். நீ அலைய விடாம இருந்திருந்தா அவ கோர்ட்டுக்கு போற நிலைமை வந்திருக்குமா? குணம் நல்லா இருந்தா யாரும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. யாருக்கடி குணம் சரியில்லை? என் பொண்ணு உன்னை விட குணம் கெட்டவளா? நீ துளசியை பத்தி 1000 பேசலாம். ஆனா என்னோட மாப்பிள்ள அவளை கோபுரத்து உச்சியில உட்கார வச்சிருக்காரு. யாரும் தராத மரியாதைய என் மாப்பிள்ள அவளுக்கு தந்திருக்காரு. உங்க பொண்ணு கோபுர உச்சியில உட்கார்ந்துட்டாளா? ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க மாத்திரை போடுங்க. உன்னதான் என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இன்னும் எதுக்காக இதெல்லாம் செய்யற? பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா ஆயிடுச்சா? நீங்க கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல இருக்கு. அது தாலி இல்லடி, வெறும் கயிறு. உன் கழுத்துல அது இருந்தாலும் நீ தாலி கட்டின விதவை. தாலிய காரணம் காட்டி இனிமே எந்த உரிமையை கொண்டாட முடியாது. இந்த வீட்டுல உன்ன மனுஷியா யாரும் மதிக்க போறது? என்னைக்கு நீங்க என்ன மனுஷியா மதிச்சிருக்கீங்க? அண்டி பொழைக்க வந்தவளை பாக்குற மாதிரி எப்பவுமே கேவலமா தானே பாக்குறீங்க. தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கடி இன்னும் இங்க நிக்கிற? போடி போ. மோகன், யார வீட்டை விட்டு போங்கற? எங்க அம்மா வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? டேய், ஒழுங்கு மரியாதையா உள்ள போயிடு. உன் உடம்பு தாங்காது. யார் உடம்பு தாங்காது? போனா போதுன்னு காப்பாத்தி வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா வார சீன் போடுற. அன்னைக்கு செத்து போன ஆள் மாதிரி. இப்படி எழுதிக்கிட்டு இருந்தியே, அன்னைக்கு உன்னை யாரையா காப்பாத்துனா? நானும் எங்க அம்மா உன்னை காப்பாத்தலனா பாடையில போன மாதிரி ஆயிருப்ப. இதுக்கு மேல பேசுன உன் உடம்பு தாங்காது, ஜாக்கிரதை. எங்கிட்டே கை நீட்டி பேசுறியா? போடா போடா.
கிழட்டு போயலாச்சுன்னு பாவம் பார்த்தா அளவுக்கு அதிகமா பேசுற. உன்னெல்லாம் அடிச்சு ஒரு சதம் என்ன குத்திடுவா. காரியம்டா பண்ற? டேய், ஏண்டா பாவி பெத்த தகப்பனையே கை நீட்டி அடிக்கிறியே, நீ உருப்படுவியா? நாசமா தாண்ட போவ. புள்ளைகிட்ட சொல்லுவே, எங்க அம்மா கிட்ட இனிமே வாழட்டா குரவளைய கடிச்சு துப்பிடுவேன். ஏண்டா உனக்கு புத்தி இப்படி போகுது? நீ எதுக்குமா கவலைப்படுற? யார் வந்தாலும் ஒரே வெட்டி வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போவோமா? நான் ஜெயிலுக்கு போறேன், நீ கவலைப்படாத. நான் உன்னை காப்பாத்துவேன். என்ன மாணிக்கம், அவன் பொசுக்குன்னு கை நீட்டிட்டான். அவன் நிதானத்துல இல்லம்மா. கண்ணும் முகமும் ஒரு மாதிரி இருக்கு. அவன் போதை வெறியில இருக்கான். என்ன மாணிக்கம் சொல்ற? பிராந்தி கிராந்தி ஏதாவது குடிச்சிருப்பானோ? இல்லம்மா, அதெல்லாம் குடிச்சா வாசனை வரும். இவன் வேற எந்த கருமத்தையோ பழகி இருக்கான். இவனை மாதிரி ஆளுங்களுக்கு பிரவுன் சுகர் அபின் இதெல்லாம் கிடைக்காமையா போயிடும். நீ சொல்றது சரிதான் மாணிக்கம். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு அவன் பாக்கெட்ல இருந்து கஞ்சா பொட்டலம் விழுந்தப்பவே நம்ம மாப்பிள்ள பார்த்துட்டு சொன்னாரு. கஞ்சா பொட்டலமா? என்னமா சொல்ற? ஆமாப்பா, அண்ணன்கிட்ட இருந்த கஞ்சா பொட்டலத்தை பார்த்துட்டு மாமா அன்னைக்கு சத்தம் போட்டாரு. அண்ணனுக்கு இந்த பழக்கம் ரொம்ப நாளாவே இருக்குப்பா. தப்பு நடந்ததை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னா இந்த பத்மாவுக்கு புத்தி வரணும்ல. ஏதுடா இது, எதுக்குடா இந்த பழக்கம் வந்துச்சுன்னு நம்ம மாப்பிள்ள கண்டிச்சு கேட்டதுக்கு இவ அவர்கிட்டயே சண்டைக்கு போயிட்டா. சண்டைக்கு போயிட்டாளா? சண்டைக்கு மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, அந்த கஞ்சாவை நீதான் எடுத்துட்டு வந்தேன்னு நம்ம மாப்பிள்ள மேல அபாண்டமா பழிய போட்டா. இந்த பழக்கத்தான் எங்க இருந்து தான் கத்துக்கிட்டு வரானோ? விஸ்வான்னு ஒருத்தனை குலகுருவா வச்சிருக்காங்களே, அவன் தான் பழக்கி விட்டுருப்பான். எனக்கு என்னமோ அவனை பார்த்தா கஞ்சா விக்கிறவன் மாதிரியே தோணுது. ஆமாப்பா, அன்னைக்கு கூட நம்ம வீட்ல இருந்து எதையோ பெட்டி பெட்டியா தூக்கிட்டு போனாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குப்பா. மாணிக்கம், இவனை இப்பவே கண்டிச்சு வை, இல்லைன்னா மொத்தமா சீரழிஞ்சு போயிருவான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. கீழே விழுந்தவனை காப்பாற்ற முடியும், இவன் நெருப்பு குழியில எல்லாம் விழுந்திருக்கான். உனக்கு போய் இப்படி ஒரு போக்கிரி மகனா பிறந்திருக்கானே, இவனால இந்த குடும்பத்துக்கு என்ன கேடு வருமோ தெரியல. இவெல்லாம் சொல்லி திருந்துற ஜென்மமா இல்ல அடிச்சு வளர்க்கிற வயசா? அவனா திருந்தினாதாமா உண்டு. அவனா திருந்த மாட்டான், அடிபட்டுத்தான் திருந்த போறான். எந்த வில்லங்கத்துல மாட்டி என்ன கதி ஆக போறானோ தெரியல. பட்டு திருந்தட்டும், விடு. காதலுக்கான புதிய அர்த்தம் என்று தமிழ் துளசி தம்பதியை சொல்லலாம். தமிழ் தனது மனைவிக்கு மரியாதை செய்ததன் மூலம் பெண் இனத்தையே புனிதப்படுத்தி இருக்கிறார். ஓ, நீங்க தான் காதலுக்கு புதிய அர்த்தமா? உங்க மனைவிக்கு மரியாதை பண்ணிட்டா நீங்க பெண் இனத்தையே புனிதப்படுத்திடுவீங்களா? உங்க முகத்தை நினைச்சாலும் எனக்கு கோவமா வருது. கோர்ட்ல வச்சு அவதான் உயிர்னு உங்களை யார் சொல்ல சொன்னது? அப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவ உங்க உயிர்னா அப்ப நான் யாரு? உங்க ரெண்டு பேரையுமே கொன்னு போட்டவன். ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்க தெரியல, இவரெல்லாம் ஊரே பாராட்டுதான். அவ என்னடானா ஏன் ரத்தத்துல அவர் பேர் எழுதியிருக்குங்கிறா. இவர் என்னடானா என் உடம்புல ஓடுறதே அவ உயிர் தாங்கிறாரு. அப்ப நடுவுல நான் யாரு? என் ரத்தத்துல யார் பேர் எழுதியிருக்கு? என் ரத்தத்துல மட்டும் இல்ல, என் ஒவ்வொரு அணுலையும் உங்க பேர் தான் எழுதியிருக்கு. அத புரிஞ்சுக்காத நீங்க என் முகத்திலேயே முழிக்காதீங்க, ஒழிஞ்சு போங்க. பளிங்கு போன்ற அன்பினால் மனைவியின் அவமானங்களை தவிடு பொடியாக்கியவர் தமிழ். சந்தேகத்தீயை தனது காதலால் அணைத்து மனைவியின் உள்ளத்தை குளிர வைத்தவர் தமிழ். ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் தமிழ் துளசி தம்பதியை கொண்டாட வேண்டும். ஊரே உங்களை கொண்டாடணுமா? நீங்க விரும்பின பொண்ணுக்கு வேணா நீங்க நல்லவரா இருக்கலாம், ஆனா உங்களை விரும்பின பொண்ணுக்கு நீங்க நல்லவரா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பொண்ணோட பாசத்தை புரிஞ்சுக்க தெரியாத முட்டாள்.
பிரிய வச்ச பொண்ணுக்கு வேதனை தந்த துரோகி நீங்க துரோகியே தான். பச்சை படுகொலை பண்ண துரோகி.